அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதுமே நமக்கு இந்த ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்ருக்கோம். நாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குரோதி வருடம் முடிந்து விசுவாச வருடம் தொடங்குதுங்க. இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு நீங்கள் சமீபத்தில் நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், இதன் மூலமாக என் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற நேயர்களுக்காகவும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய ஜாக்பாட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 வருது. இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமைகளை தரக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அனைவருடைய ஆசையாகவும் இதுதான் இருக்குது. இந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இந்த புத்தாண்டை ஏராளமான மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புத்தாண்டு மாற்றங்களை தரக்கூடியதாகவும் முன்னேற்றம் மிக்கதாகவும் இருக்குமா அப்படின்னு ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. மேலும் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுவின் பெயர்ச்சியை வைத்துதான் இந்த வருஷத்துடைய பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் புராதன காலகட்டத்தில் அப்போது வாழ்ந்த சித்தர்கள் எழுதி வைத்த பாடல்களை பொறுத்து தான் அந்த வருடத்தினுடைய முழு வெண்பாவும் அமையும். மேலும் இது மட்டும் இல்லாமல் இது பொது பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு விசுவாசுவ வருடம் ஏப்ரல் மாதம் 14 சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்க இருக்குங்க. இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக 12 ராசிக்காரர்கள் மகத்துவம் வாய்ந்த காலகட்டமாக இருக்கும். இந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரும் பலன்களை பெறுவாங்க இந்த ராசிக்காரங்க. குறிப்பாக உங்களுக்கு ஜென்ம குரு விலகுது அப்படின்னு சொல்லலாங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் வராரு. 5 கேது பெயர்ச்சி ஆகிறாரு. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். 10 ஒரு பாவி இருப்பது அரசாளக்கூடிய யோகம் உண்டாகும். எனவே இந்த புத்தாண்டில் பட்டம், பதவி, பெயர், புகழ் இவை எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஜென்ம குருவில் சிக்கி மன இறுக்கத்தில் வாழ்ந்து வந்திருப்பீங்க. கடந்த 2.5 வருஷமாக பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரங்களை கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, நம்மளால் பிடித்த வேலைக்கு போக முடியல, நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே மாறப்போகுதுங்க. இனி தெளிவான முடிவெடுத்து பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 2ல் குரு வந்திருப்பது உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம், கல்வி, பொருளாதாரத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. பணம், தொழில் விஷயத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைத்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அபரிவிதமாக சேமிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக இந்த வருடத்தில் இடமாற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல மாற்றம் வரக்கூடியதை பார்க்க முடியும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகுங்க. பிள்ளைகளுக்கு இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள், கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். திருமண யோகம் கைக்கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதால வழக்கு சம்பந்தமாக அதாவது கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். படிப்படியாக அதில் இருந்து வெளியில் வருவீங்க. 10ல் விலகக்கூடிய சனி, 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு மிகப்பெரிய பொறுப்பை உண்டாக்கி தரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இடமாற்றம், சேமிக்கக்கூடிய யோகமெல்லாம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம்.
கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகன போக்குவரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நான் எப்பயும் போகிறது தானே வரதானே அப்படின்னு நினைக்காம, நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் ரொம்பவே கூடுதல் கவனம் செலுத்தி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்போ தான் விபத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தை உங்களால் தவிர்க்க முடியும். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லதுங்க. வாகனங்களில் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கவனித்து பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு விபத்து, பழுதுகள் இவை எல்லாமே ஏற்படலாம். மேலும் தாய் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது. இதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும். மற்ற அனைத்தும் அமோகமாக நடக்கும். எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் யோகமும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கலைநயம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. பங்கு சந்தை சார்ந்த முதலீடு விஷயங்களில் ஈடுபடுவது வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். கலைத்துறை, ஃபேஷன் டிசைனர், மேக்கப் ஆர்டிஸ்ட், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லலாங்க. மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 98% நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. குரு, சனி, ராகு ஆகியவற்றின் வலிமையால் நன்மை நிறைய உண்டாகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நல்லது நிறைய நடக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு தொழிலில் சிறிய சிறிய முடிவுகளை சரியாக எடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. பெண்கள், மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மகத்துவம் நிறைந்த ஆண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தொழில் செய்யும் பெண்களுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். திருமண தடைகள் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மறுமண யோகம் கண்டிப்பாக உண்டாகும். மனதுக்கு பிடித்த வரன்கள் கண்டிப்பாக அமையும். சரி, நான் என்ன மாதிரியான வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், வெத்திலை பாக்கு, மஞ்சள் சில்லறை காசுகள் போன்றவற்றை நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியுங்க. இதை மட்டும் இல்லாமல் பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அம்மனுக்கு பஞ்ச தீபம் ஏற்றுவது அமோகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ரொம்ப நிறைய பலன்களை பெற முடியும். இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே 2024 முதல் உடல்நலம் மற்றும் நிதி சிக்கல்களை உருவாக்கியுள்ளது தெரிய வருது. இந்த புத்தாண்டில் ஆரம்பம் உங்களுக்கு ரொம்பவே உச்சக்கட்ட சோதனைகளை கடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்களை இதுவரைக்கும் சந்திச்சிருக்கலாம். ஆனால் அதில் இருந்து எல்லாமே உங்களால் வெளிவரக்கூடிய காலகட்டம். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகள்லையும், குறிப்பாக நிதி பிரச்சனைகளில் இருந்து பீதி அடைய வேண்டாம். பங்கு முதலீடுகள் மே 2025 வரை நிதி இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் கால பைரவர் அஷ்டகத்தை நீங்கள் கேட்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இப்படி நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தொழிலில் சாதகமான மாற்றங்களை காண்பீங்க. மேலும் புதிய வீட்டை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அக்டோபர் மாதம் 2024 மற்றும் ஏப்ரல் 2025க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் கடுமையான சோதனை காலகட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கலாம். மே 2025 மற்றும் அக்டோபர் 2025க்கு இடையில் நீங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தில் இருந்தும் தீர்வு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் லலித சகஸ்ர நாமம் கேட்பது இந்த காலகட்டத்தை கடக்க உங்களுக்கு ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும். கால பைரவர் அஷ்டகத்தை கேட்கறது நல்லது அப்படின்னு சொல்கிறதால இனிமேல் நீங்கள் இது மாதிரி முயற்சி செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.